இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்ரீராமர் சீதா தேவியை பத்தின கதையை சொல்றதா முடிவு பண்ணிட்டு சீதா தேவியை பத்தி பெருமையா பேசுறாரு. என்னன்னா சீதா இல்லைன்னா ராமாயணமே இருந்திருக்காது. என்ன நீங்க எல்லாரும் மரியாதையா புருஷோத்தராமன் அப்படின்னு கூப்பிடுறீங்க இல்லையா, அதற்கு காரணமே சீதா தான். சீதா இல்லைன்னா இந்த ராமர் பாதி தான். ராமாயணத்துக்கு ராமர் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி இந்த ராமனுக்கு சீதா முக்கியம். இப்படி சொன்னதும் சீதா அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ராமர் கதை சொல்ல உட்கார்ந்துறாரு. அப்போ ரிஷி வால்மீகி அவர் மனசுக்குள்ளாகவே லவகுசாவை பார்த்து, உங்களோட அம்மாவோட கதையை உங்களோட அப்பா வாயிலிருந்தே நீங்க கேட்க போறீங்க. என்ன அது எல்லாம் அந்த ரகசியம் எல்லாம் இன்னும் உங்களுக்கு தெரியாத, அவ்வளவுதான் வித்தியாசம். சீக்கிரமாகவே உங்களோட அப்பா அம்மா சீதாவும் ஸ்ரீராமரும் சேர போறாங்க. அதற்கான ஆரம்பம் தான் இது அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அடுத்து கதை ஸ்டார்ட் ஆகுது. சீதா தேவி பிறந்த இடம் மிதிலா ராஜ்யம். அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி மிதிலா ராஜ்யமே செல்வ செழிப்போட சிறப்பாக இருந்தது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதனால மிதிலா ராஜ்யத்துல இருந்து எல்லாரும் செல்வ செழிப்பா இருக்கிறாங்கிற செய்தி வெளி ராஜ்யங்களுக்கு பரவுது. மிதிலா ராஜ்யத்தின் ராஜா ஜனகருக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லைங்கிற துக்கமே இல்லாம மக்களை நினைச்சு அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஆனா அந்த மிதிலா ராஜ்யத்தோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அங்க பஞ்சம், பட்னி, வறுமை எல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறக்க ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்டு என்னோட அப்பா ராஜா தசரதர் மிதிலாவுக்கு உதவி செய்ய சில பொருட்களை எல்லாம் அனுப்பி வைக்க, யாரோட அப்பா ஸ்ரீராமரோட அப்பா தசரதர் பொருட்களை அனுப்பி வைக்க, அப்போ குழந்தையாக இருந்த நம்ம ராமர் கூட தன்னோட கழுத்துல இருந்த ஒரு ஆரத்தை, ஒரு நகையை கலட்டி தராரு. ராஜா தசரதரும் பரவாயில்லையே, இப்பயே ராமனுக்கு எல்லா பொறுப்பும் வந்துருச்சேன்னு இந்த உதவி பொருட்களை எல்லாத்தையுமே பத்திரமா ராஜா ஜனகர் கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி வேலையாட்கள்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. ஆனா இந்த சமயத்துல மிதிலா ராஜ்யம் ரொம்ப வீக்கா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாச்சும் ஆக்கிரமிச்சிடணும்னு மிதிலாவோட பக்கத்து நாட்டு அரக்கன், ஒரு அசுரன், ஒரு ராஜா பேரு சோதங்வர், இப்படி ராஜா தசரதர் அனுப்பி வச்ச பொருட்களை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடறான். இந்த பக்கம் மிதிலையில மக்கள் எல்லாம் பட்னியில வாடிக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஜனகர் மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்க, எனக்கு சோறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒருவேளை சோத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் சாப்பாடு எடுத்துட்டு போயிட எல்லா மக்களும் அந்த சின்ன பையன் மேல பாஞ்சு அவன் எடுத்துட்டு போன அந்த சாப்பாடை பிடுங்க பார்க்க ராஜா ஜனகர் தான் அந்த பையனை காப்பாத்தி ஆறுதல் சொல்றாரு. அப்போன்னு பார்த்து அந்த பக்கத்து நாட்டு அரசன் கோதர்வன் ரொம்ப நல்லவனாட்டம் அவனோட ஆட்களோட ராஜா தசரதர் கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச எல்லாத்தையும் ஏதோ இவனே சுயமா அவங்க நாட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கறாப்ல, உதவி செய்யறாப்ல ஒரு சீனா போடுறான். அடுத்தவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டு அதுவும் இந்த நாட்டுக்கு வர வேண்டிய அந்த உதவி பொருட்களை இவன் கொள்ளையடிச்சுட்டு அதையே ராஜா ஜனகர் கிட்ட தானா கொண்டு வந்து கொடுக்கறான். இது தெரியாம நம்ம ராஜா ஜனகரும் அவனுக்கு நன்றி சொல்கிறார். இந்த உதவிக்கு எதிர்காலத்துல மிதிலா உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கும்னு சொல்றாரு. அதற்கு அந்தாலோ எதிர்காலத்துல என்ன செய்யறது, அதை இப்பவே செஞ்சிருங்களேன் அப்படின்னு தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். ராஜா ஜனகரும் எதுவும் புரியாத மாதிரி என்ன அப்படின்னு கேட்க, ஒரு ராஜானா தான் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் காப்பாத்தணும், அது உங்களால முடியல. இப்போ என்னாலதான் உங்க நாட்டு மக்கள் பசியார இந்த வேலை சாப்பிடுறாங்க. அதனால மிதிலாவை பேசாம என்னோட ராஜ்யத்தோட இணைச்சிருங்க, நான் இந்த நாட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம மகாராஜாவுக்கும் சரி மக்களுக்கும் சரி பயங்கரமா கோவம் வருது. உங்க பொருட்களே வேண்டாம், எடுத்ததை எடுத்த இடத்திலே வைங்கன்னு ராஜா சொல்றாரு. தம்பி, நீ எங்களுக்கு உதவி செய்ய வரல, மாறா எங்க கிட்ட வியாபாரம் பேச வந்திருக்கிற. மிதிலா எங்களோட தாய்நாடு, அம்மா மாதிரி. எவனாச்சும் பெத்த தாயை விற்பானா? ஒரு காலமும் நடக்காது, வாய்ப்பே இல்ல. உன் உதவி எங்களுக்கு தேவையும் இல்ல. மரியாதையா நீ எடுத்துட்டு வந்த பொருட்களை எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சத்தம் போடுறாரு. இங்க பார்ப்பா, தேவையில்லாம உன்னோட வரட்ட கௌரவத்தினால உன் நாட்டு மக்கள் எல்லாரும் சாக போறாங்க, நல்லா யோசிச்சுதான் பேசுறியான்னு இவன் கேட்கறான். ஆனா ராஜா ஜனகரோ அவனை பார்த்து, என் மக்கள் என்னோட குழந்தைங்க மாதிரி. எப்படி ஒரு அப்பா அம்மா தான் குழந்தைகளுக்கு சோறு போடணும் காப்பாத்தணும்னு அவங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி இவங்களை காப்பாத்துறது எனக்கும் தெரியும். அதை நீ சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. கடுப்புல இருந்தாலும் நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன், ஆனா அதை நீ நழுவ விட்டு விட்டாய். நான் போயிட்டு என்னோட முழு படையோட மிதிலாவின் மீது போதெடுக்க போறேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உன்னோட இந்த நோய்வாய்ப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு எப்படி போர் செய்ய போகிறாய் அப்படின்னு மிரட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. அடுத்து கதையை விட்டு வெளியில வந்த ஸ்ரீராமர் ஆசிரமவாசிகளை பார்த்து, இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு திக்கு தெரியாத ஒரு நிலை வரும்போது அவனுக்கு பக்கபலமா இருப்பதே அவனோட நம்பிக்கையும் விசுவாசமும் தான். அந்த நம்பிக்கையாலையும் விசுவாசத்தினாலையும் ராஜா ஜனகர் ஒரு மகா யாகத்தை இந்திர தேவனை நோக்கி பண்ணலாமேன்னு முடிவெடுக்கிறார். இதை கேள்விப்பட்டதுமே நம்ம தம்பிகாரன் குஷ், என்ன எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ராஜா யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? உங்களை பத்திய கதையில நீங்க பிறப்பதற்குமே ராஜா தசரதர் யாகம் பண்ணதா கேள்விப்பட்டோம். இப்போ மக்கள் நல்லதுக்காக மிதிலா ராஜரும் யாகம் பண்ணணுமா? என்னது இது அப்படின்னு கேட்கிறாப்ல. அதற்கு ஸ்ரீராமரும் அவர் பண்ண அந்த யாகத்தின் பலனாகத்தான் அவருக்கு சீதாங்கிற ஒரு அருமையான குழந்தை பிறந்தது, எல்லாம் விதி அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ மூத்தவன் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறாப்லையா, ஏன் பிரபு மிதிலாவுல ரொம்ப பஞ்சமா இருக்கு, வசதியே இல்லாம எல்லாரும் இருக்கும்போது ராஜா ஜனகர்னால எப்படி ஒரு மகா யாகத்தை பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஸ்ரீராமரோ பதில் சொல்ல கதையை கண்டினியூ பண்றார். ஒரு பக்கம் ராஜா ஜனகர் மகா யாகத்துக்காக ஆவுதியா மிதிலையோட பண்ணையையே யாகத்துல அர்ப்பணம் செய்கிறார். ஒரு
பண்ணையவே யாகத்துக்கு அர்ப்பணம் பண்றாரு. இன்னொரு பக்கம் கையில இருக்கிற உணவு தானியங்களை வச்சு சமைச்சு அரண்மனையிலேயே மக்களுக்கு அன்னதானம் பண்றாங்க. இரவு பகல்னு பார்க்காம யாகம் பல நாட்களுக்கு நின்றுகிட்டே போகுது. ஆனா மக்கள் பசினாலையும் பட்டினினாலையும் நாளுக்கு நாள் இறந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா மிதுல ராஜ்யத்துல இருந்து மக்களுக்கு உணவு வழங்க ஒரு பருக்கு அரிசி கூட இல்லாது முழுமையாக காலி ஆயிடுச்சு. இத ராணி ராஜா ஜனகர் கிட்ட சொல்ல ராஜா அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. யாகம் பண்ற ரிஷி கிட்ட இனி என்ன பண்றது ரிஷி, இவ்வளவு நாள் யாகம் பண்ணியும் இந்திரதேவர் காட்சி தரவில்லையே அப்படின்னு நொந்து போய் கேட்கிறாப்ல. அதற்கு ரிஷியோ, ராஜா நாம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம். ஃபைனல் டாஸ்கா எந்த பூமியை செழிப்படைய வைக்க இந்த யாகத்தை செய்கிறீர்களோ அந்த பூமியை நீங்க ஒரு விவசாயி மாதிரி உழணும். தூங்கிக்கிட்டு இருக்கிற பூமாதேவியை நீங்க நிலத்தை உழுவதன் மூலமாகத்தான் எழுப்ப முடியும். ஆனா அதுக்கு உங்க உடம்புல தெம்பு வேணும் ராஜா அப்படின்னு சொல்ல, எப்படியோ கடைசியா அங்க மிச்சம் இருந்தது 2 ரொட்டி மண் மட்டும், 2 ரொட்டி துண்டு மட்டும் தான். அத ராணி எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட தராங்க. அதை வாங்கி நம்ம ராஜா பார்த்துட்டு அழுதுகிட்டே, அட இந்திரா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா, என் மக்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய் சோறு தானே கேட்கறேன் அப்படின்னு பேசிட்டே வெளியில வருவார். வெளியில வந்து பார்த்தா இந்த ரொட்டி துண்டு கூட இல்லாம மக்கள் இருக்க அதையும் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறாரு. மக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்க ராஜா ஜனகரே ஏற்கலப்பையை எடுத்துட்டு உழ ஆரம்பிக்கிறார். அந்த பக்கம் பக்கத்து நாட்டு அரசன் இதுதான் நல்ல சமயம்னு அவனோட படையெல்லாத்தையும் கூட்டிட்டு மிதிலைக்கு வர்றான். இந்த பக்கம் கடும் வெயிலுனாலையும் சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் ராஜா ஜனகர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழுகிறார். இருந்தாலும் மனம் தளராம உழுதுகிட்டே இருக்கிறார். அவர் பாதமெல்லாம் காயமாகி ரத்தம் சிந்துது. என்னதான் மனசுல தெம்பு இருந்தாலும் உடல்ல தெம்பு வேணும்ல. பாவம் ஜனகர் அவரால முடியாம அப்படியே கீழே விழுந்துறாரு. அப்ப உடனே நம்ம ராணியும் போய் உதவ போக ஜனகர் தடுக்கிறாரு. வேண்டா ராணி, நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா ராணியோ சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுக்கிறவ மனைவி இல்ல, புருஷனோட கெட்டதுலயும் பங்கெடுக்கணும், வாங்க ராஜா சேர்ந்தே உழைப்போம்னு சேர்ந்து உழைக்கிறாங்க, தைரியம் கொடுக்கறாங்க. 2வது லைனையும் உழுது முடிச்சிடறாங்க. அப்போ ஒரு படைவீரன் ஓடியாந்து பக்கத்து நாட்டு அரசன் படையோட மிதிலைக்கு வந்துட்டான்னு சொல்றாப்ல. கொஞ்சம் கூட பயப்படாம ராஜாவும் ராணியும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியா எதிரி ராஜா அங்க வந்துட்டான். அவன் படையோட அட்டாக் பண்ண தைரியமா முன்னாடி நிக்கிறான். யாரெல்லாம் உயிர் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ ராஜாவும் ராணியும் முடியாம அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க. மக்கள் எல்லாம் இதை பார்த்து பயந்து எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் உட்காந்துட்டே இருக்க அந்த பையனோட அம்மா வாமகனை போயிடலான்னு கூப்பிடுறாங்க. அதற்கோ அந்த பையன், இல்லம்மா நம்ம எல்லாருக்காக தானே ராஜா இப்படி கஷ்டப்படுறாரு, அப்ப ராஜாவுக்காக நாம நிக்க வேண்டாமா, நான் நிக்கிறேன், நீங்க நிக்கிறீங்களோ இல்லையோ நான் நிக்கிறேங்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்ததும் முழு நம்பிக்கை பிறந்து ராஜா எந்திரிச்சு நடப்பாப்லன்னு நம்புறான். அவரும் கொஞ்சம் வெறியோட எந்திரிச்சு உழ ஆரம்பிக்கிறார். எதிரிகளோட வீரர்கள் எல்லாம் இவர் மேல அம்பு விட தயாராக இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜனகராஜா அவர் மட்டுமே அந்த ஏற்கலப்பையை பிடிச்சு உழவு செய்ய ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துல கலப்பை ஒரு இடத்துல பட்ட உடனேயே டம்னு சத்தம் கேக்குதுங்க. என்னதுன்னு கலப்பையை எடுத்துட்டு பாக்குறாங்க. அப்ப ராணியும் முழிச்சிடறாங்க. அவங்களும் போய் அந்த இடத்தை தோண்டி பாக்குறாங்க. பார்த்தா பல பலன்னு பெரிய சங்கு மாதிரி ஒரு பெட்டி அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. அத வெளியில எடுத்து 2 பேரும் திறக்கறாங்க. பார்த்தா பிரகாசமா தங்க கலர்ல அந்த இடமே அப்படியே ஜொலிக்குதுங்க. மேகமெல்லாம் இடி இடிச்சு இரண்டு போகுது. அந்த பெட்டிக்குள்ள ஒரு அழகான குழந்தை இருக்கு. அப்ப அந்த ரிஷி அங்க வந்து, ராஜா உங்களுக்கு பெண் குழந்தையே வரமா கிடைச்சிருக்கிறா, உங்களுக்கு உங்க யாகத்தின் பலனாய் அந்த கடவுளே கொடுத்திருக்கிறதா நினைச்சுக்கங்க, இந்த குழந்தை உங்க மகதான் ராஜா, ஏத்துக்கங்கன்னு சொல்ல ராஜா ஜனகர் முதன்முறையா அந்த பெண் குழந்தைய கையில அப்படியே சந்தோஷமா ஏந்திக்கிறார். அப்போன்னு பார்த்து வானத்துல இருந்து சொட்டு சொட்டா மலத்துளைகள் விழ ஆரம்பிக்குது. இத பார்த்து அந்த பக்கத்து நாட்டு அரசனே ஆச்சரியப்பட்டு அவன் கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுறான். அப்போ அந்த சின்ன பையன் வந்துட்டு, ராஜா பாருங்க நிலமே கெட்டியா இருந்தது, இப்ப இலகிருச்சு அப்படின்னு சொல்றான். சந்தோஷப்படுறாங்க எல்லாரும். சரியா மக்கள் எல்லாம் மறுபடியும் திரும்ப அங்க வந்துடுறாங்க. மழையும் சட சட சடன்னு அப்படியே பெய்ய ஆரம்பிக்குது. உடனே குழந்தை நிறைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக குழந்தைய அப்படியே தோல்ல சாச்சுக்கிறாரு ராஜா. மழை தண்ணி இல்லாம தான் பஞ்சத்துல கடந்தது இந்த நாடு, இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா மக்கள் எல்லாம் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடறாங்க. மக்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம்னு சந்தோஷமாக இருக்க ஜனகராஜா குழந்தைய தூக்கிட்டு வந்து மக்களுக்கு காமிக்கிறார். அப்போ பக்கத்து நாட்டு அரசனும் அங்க வர்றான். மக்கள் கொஞ்சம் பயப்பட அந்த அரசன் வந்து குழந்தையுடைய காலை தொட்டு கும்பிட்டுட்டு ராஜா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறார். உங்க குழந்தை தெய்வீக குழந்தை, எத்தனை தவம் பண்ணியும் கிடைக்காத குழந்தை வரும், மக்களுக்காக யோசிச்ச உங்களோட பொதுநல சிந்தனைக்காக கிடைச்சிருக்குன்னு பாராட்டுறாரு. ஜனகராஜாவும் பெருந்தன்மையா மன்னிச்சுட்டு, எப்பவுமே நம்பிக்கையும் விசுவாசமும் தான் ஒருவருக்கு பக்கபலமே. பூமி தாய் சில சமயம் கடுமையாகவும் இருப்பாங்க, பல சமயம் இலகியதாகவும் இருப்பாங்க. அதே போலத்தான் என் பொண்ணு எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கக்கூடிய உறுதியான மனமுடையவளாகவும் இலகிய மனம் கொண்டவளாகவும் அன்பும் பாச கருணை இது எல்லாமே கொண்டவளாகவும் விளங்குவாள். என் பொண்ணோட பேரு சீதா அப்படின்னு பெயர் சூட்டுகிறார். இங்க ஸ்ரீராமரும் சீதா அப்படின்னு சொல்ல தான் பிறந்த கதையை அதுவும் ஸ்ரீராமர் வாயாலேயே கேட்டு சீதா தேவி பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்து எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க ஆசிரமவாசிகளும் சீதா தேவிக்கு ஜெய், சீதாவுக்கு ஜெய்னு சந்தோஷமா கோஷம் போடுறாங்க. அப்புறம் லவகுஷா 2 பேரும் ஸ்ரீராமர் இன்னைக்கு பார்த்தாச்சு, சீதா தேவிய என்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. பிரபு நீங்க எங்களுக்கு சீதா தேவியை காமிப்பீங்களா, அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு கேட்க ஸ்ரீராமர் சீதாவை பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப சோகமா ஒண்ணுமே பேச முடியாம இருக்கிறாரு. உடனே சீதா தேவி சைகை கொடுக்க மகரிஷி வால்மீகி, பசங்களா ராமாயண கதையை முழுசா தெரிஞ்சுக்காம கேள்வி கேட்கறது தப்பு, ஃபர்ஸ்ட் முழுசா ராமாயணத்தை தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் கண்டிப்பா சீதா தேவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டுறாரு. அடுத்து ராமரும் எழுந்து, சரிங்க பசங்க கேட்டாங்க, சீதாவை பத்தி நானும் எடுத்து சொல்லிட்டேன், இனி நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, மகரிஷி அனுமதி கொடுத்தா நாங்க கிளம்புறோம்னு சொல்ல, என்ன ஸ்ரீராமர் இந்த நாட்டின் ராஜா, நீங்க ஏன் கிட்ட பர்மிஷனுக்காக காத்திருக்கலாமா அப்படின்னு மகரிஷி கேட்கிறாரு. தாராளமாக போகலாம்ங்கிறாரு. அடுத்து ஸ்ரீராமரும் ஹனுமானும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சீதா தேவி மூத்தவனை கூப்பிட்டு இதை கொண்டு போய் ஸ்ரீராமருக்கு சாப்பிட கொடு அப்படின்னு
அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. மூத்தவனும் கொண்டு வந்து கொடுக்க ஸ்ரீராமர் வாங்கிக்கிறாரு. தம்பிகார மகாராஜா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்றான். ஊருக்கே படியலக்கிறவர் ஸ்ரீராமர், அவருக்கே நீங்க பொருள் கொடுக்குறீங்களா அப்படின்னு விளையாட்டாக கேட்க, லவகுஷாக்கள் ஊருக்கே ராஜா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கரை சொல்லி எங்க வீட்டு விருந்தாளியா மாறிட்டாரு ஸ்ரீராமர், அவருக்கு கொடுத்து அனுப்புறதான எங்களுக்கு மரியாதையாக இருக்கும்னு பேசுறானுங்க. இதை கேட்ட ஸ்ரீராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உங்க ரெண்டு பேரையும் உங்களோட அப்பா அம்மா நல்லபடியா வளர்த்திருக்காங்க, இந்த மாதிரி பசங்க கிடைக்க உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும்னு பாராட்டி விட்டு பசங்களை தான் கையால அப்படியே தொட்டு சந்தோஷப்படுறாரு. உடனே தம்பிகாரன், ராஜா இதுக்குள்ள என்ன சாப்பிட இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்ல, டே குஷு சும்மா இருறா அப்படின்னு அண்ணன் அடக்க பாக்குறான். ஸ்ரீராமரோ சிரிச்சுக்கிட்டே அதை ஓபன் பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அதுல இருந்தது சீதா பழம். பழத்திலேயே சீதாவோட பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பிளாஷ்பேக்கும் அவருக்கு ஞாபகம் வருது. ஸ்ரீராமரும் சீதாவும் வனவாசத்துல இருந்தப்போ சீதா தேவி தான் இந்த பழத்தை ஸ்ரீராமருக்கு கொடுத்திருப்பாங்க. அப்பதான் ஸ்ரீராமர் சீதாவே இந்த பழத்தை கொடுத்ததுனால இந்த பழத்துக்கு சீதா பழம்னு பேர் வரட்டும்னு பேர் வச்சிருப்பாரு. அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு, என் சீதா எப்பவுமே என் கூட தான் இருக்கிறா, என்னையும் என் சீதாவையும் யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு பெருமையாக சொல்லி அங்க இருந்து கிளம்ப பாக்குற. தூரமா இருந்து இதை கேட்ட சீதாவுக்கும் சந்தோஷம். அடுத்து ஸ்ரீராமர் நடக்க ஆரம்பிக்க சீதா தேவி ஒளிஞ்சு ஸ்ரீராமர் பின்னாடியே அவரை வழி அனுப்பி வைக்க போறாங்க. அடுத்து கடைசியா எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு ஹனுமார் மேல ஏறி ஸ்ரீராமர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு பிறகு சீதா தேவி அங்க வந்து வானத்தையே பார்த்து அழுகுறாங்க. மேல பறந்துட்டே ஸ்ரீராமர் லவகுசா கொடுத்த அந்த சீதா பழத்தை சாப்பிட்டுட்டு, இந்த பசங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என் சீதாவையும் என்னையும் சேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு உண்டாகுது, ஏதோ எனக்கும் அந்த பசங்களுக்கும் நெருங்கின பந்தம் இருப்பது போல இருக்கிறது ஹனுமான் அப்படின்னு சொல்றாப்ல. கட் பண்ண அந்த பக்கம் சீதா தேவி அழுதுகிட்டு இருக்கும்போது லவகுஷா வந்துடுறானுங்க. தம்பி ஏமா அழுகுறீங்க, உங்களை யாருமா கஷ்டப்படுத்துனதுன்னு கேட்கறா. உடனே சீதா சமாளிச்சுட்டு, சில சமயங்கள்ல ஆனந்தத்துல இருக்கும்போது கூட கண்ணீர் வரத்தான் செய்யும், இன்னைக்கு ஸ்ரீராமரே இங்க வந்து ராமாயணத்தை பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு இல்லையா, அதனால தான் ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அடுத்து பசங்க சும்மா இல்லாம, அம்மா இன்னைக்கு ராமாயணத்தோட ஃபர்ஸ்ட் சாப்டரை கேட்டுவிட்டு குழந்தை பிறந்தது, குழந்தையுடைய அப்பாக்கள் குழந்தைய கையில வச்சு கொஞ்சினது, இதையெல்லாம் கேட்டுவிட்டு எங்களுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சுமா அப்படின்னு சொல்றான். தம்பிகாரனும் ஆமாமா அப்பா எப்போ திரும்ப வருவார் அப்படின்னு கேட்கறான். சீதா தேவி ஏற்கனவே பசங்க கிட்ட அப்பா தவம் பண்ண போயிருக்கிறாருன்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. இப்பவும் அவங்க கிட்ட உங்க அப்பா தவம் பண்ண போயிருக்கிறாருப்பா, நீங்க ராமாயணம் கேட்டீங்கல்ல, அதுல ராஜா தசரதருக்கும் ஜனகருக்கும் அவங்க விரும்பின வரம் கிடைக்க ரொம்ப காலம் தவம் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்க அப்பாவுக்கும் அவரோட தவம் முடிச்சிட்டு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே தம்பிகாரன் அண்ணன் கூட சேர்ந்துட்டு ரெண்டு பேருமே, அம்மா என்னதான் ராமாயணத்துல ஸ்ரீராமர் சீதா தேவி தான் பொண்டாட்டி தான் ரொம்ப பெஸ்ட், சீதாமா தான் பெஸ்ட் அம்மா அப்படின்னு எல்லாம் சொன்னாரு, ஆனா எங்களை பொறுத்தளவுல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு கம்பேர் பண்ணி தான் அம்மாவை பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா சீதாவும் பெஸ்டான ஆளுதான்ப்பா அப்படின்னு சீதாவை விட்டு கொடுக்காம சீதாவே பேசுறாங்க. அடுத்து பார்த்தா ஹனுமாரும் ஸ்ரீராமரும் மறுபடியும் அயோத்தி அரண்மனைக்கே திரும்ப வந்துடுறாங்க. அங்க ஸ்ரீராமர் ஹனுமார போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு இவர் மட்டும் லவகுஷா கொடுத்த அந்த சீதாப்பழ தட்டை எடுத்துட்டு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரு லவகுஷாவை பத்தி அவங்க என்ன பேசினாங்கிறத யோசிச்சுட்டே நடக்கிறாரு. இங்க தூங்கிக்கிட்டு இருந்த லவகுஷாக்களுக்கு அவர் இவங்களை நினைச்சதும் விக்கல் வருது, என்னமா இந்த நேரத்துல விக்கல் வருதே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும். யாராச்சும் நமக்கு நெருக்கமான நம்மள பத்தி நினைச்சிருப்பாங்க போல, அதனாலதான் விக்கல் வருதுன்னு சீதா யதார்த்தமாக சொல்றாங்க. யாருமா இந்த நேரத்துல எங்களை போய் நினைக்க போறதுன்னு பசங்க கேக்குறாங்க. சீதாவுக்கு தெரிஞ்சிருது ஸ்ரீராமர் தான் தான் பசங்களை நினைச்சு வருத்தப்படுறாருங்கிறது. உடனே அவங்களும் பசங்க கிட்ட உங்க அப்பா தான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு பிட்ட போடுறாங்க. அப்பா அவன் நினைக்கிறாரு, சரி இப்போ இந்த விக்கலை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பசங்க கேட்க, யாரு உங்களை நினைச்சாங்களோ அவங்கள மறுபடியும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட விக்கல் நின்னுடும், அதனால நீங்க கண்ண மூடி உங்க அப்பாவை நினைச்சு பாருங்கன்னு தேவி சொல்ல, இதற்கு முன்னாடி ஒரு தடவை கூட நாங்க அப்பாவை பார்த்ததே இல்லையே, அவரோட முகம் எப்படி இருக்கும்னே தெரியாம அவங்கள பத்தி எப்படி நினைக்க முடியும்னு பசங்க கேக்குறானுங்க. சீதாவுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் வெளிக்காமிக்காம அப்பா அம்மாவை நினைக்க அவங்க முகம் தெரியணும்னு அவசியமே இல்ல, நீங்க கண்ண மூடி அப்பாவை ஆள் மனசுல நினைச்சீங்கன்னா அவரோட முகம் உங்களுக்கு தானா தெரியும்னு சொல்ல, பசங்க ரெண்டு பேரும் கண்ண மூடி அப்பாவை நினைக்க ஆள் மனதுல ஸ்ரீராமரோட முகம் தான் தெரியுது. உடனே டப்புன்னு கண்ண முழிச்சுட்டு, அம்மா எங்களுக்கு ஸ்ரீராமரோட முகம் தான் தெரியுது அப்படின்னு பசங்க சொல்றாங்க கோரசா. சீதாவுக்கு இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம, ஒண்ணுமில்லப்பா இன்னைக்கு நீங்க ஸ்ரீராமரை பாத்தீங்கல்ல அதனாலதான் அவரோட முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சம்ஹவ் மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா பசங்க விடுறாப்ல இல்ல, நாங்க அப்பாவை நினைச்சோம் ஆனா வர்ற முகம் ஸ்ரீராமரோட முகம், ஏன் விடாது கேள்வி கேட்கிறாங்க. உடனே ஒரு நாட்டோட ராஜாவுக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பிள்ளைங்க தானே, அந்த வகையில இந்த நாட்டின் ராஜாவான அவருக்கு நீங்களும் புள்ள மாதிரி தான், ஒண்ணு தப்பு இல்ல, அவரையே நீங்க அப்பாவை நினைச்சுக்கலாம்னு சொல்லி மறுபடியும் சமாளிச்சிடறாங்க சீதா. யாருக்கு தெரியும் அந்த வகையில பார்த்தா இந்த நாட்டின் ராஜாவான ஸ்ரீராமர் கூட உங்களை நினைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க இவங்க ஸ்ரீராமர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கணம் அந்த பக்கம் ஸ்ரீராமருக்கு விக்கல் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பக்கத்துல பெரியப்பா இந்தாங்க தண்ணின்னு தம்பி பசங்க எல்லாம் அப்படியே கூடி நின்னு தண்ணி குடுக்குறானுங்க. எல்லா பசங்களுக்கும் நன்றி சொல்கிறார் ஸ்ரீராமர். தண்ணி குடிக்கிறார். அப்பையும் விக்கல் நிக்கல. அப்புறம் கடைசியா ஒரு குட்டி பையன் டம்ளர் நீட்டிட்டு பெரியப்பா என் தண்ணியை குடிங்க விக்கல் நின்னுடுன்னு குடுக்குறான். குடிச்சதும் விக்கல் நின்னுடுது. பாத்தீங்களா என்னோட தண்ணி தான் இனிப்பா இருந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு விக்கல் இப்ப நின்னு போச்சு பெரியப்பாங்கிறா. ஸ்ரீமாரும் சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீராமரும் சிரிச்சுட்டு உங்க எல்லாருடைய தண்ணியும் இனிப்பா தான் இருந்துச்சு, சரி சரி பெரியப்பா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. அந்த பக்கம் ஆசிரமத்துல ஸ்ரீராமரோட காலடி தடத்தையே சீதா தேவி பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு ஆனந்தப்படுறாங்க. அப்போ மகரிஷி வால்மீகி வந்து, தேவி இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ஸ்ரீராமரை பாத்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு
தேவியோ நான் சந்தோஷமாக இருக்கிறேன் மகரிஷி. இன்னைக்கு ஸ்ரீராமர் இங்க வந்தாரு, என் பசங்களை பார்த்தாரு, பசங்க தன் அப்பா இவர்தான் தெரியாமலேயே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதற்கு ஸ்ரீராமரும் அவங்க தலையில கை வச்சு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார். எனக்கு அந்த நிமிஷமே அவர் முன்னாடி போய் நின்னு இவங்க தான் உங்க பிள்ளைகள்னு சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா நானே என்ன தடுத்துக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு மகரிஷி இப்படி இருக்கிறது அப்படின்னு தேவி கொஞ்சம் சோகமாகவே கேட்க, நீயும் ஸ்ரீராமரும் மறுபடியும் ஒன்னு சேர்வதற்கான நாள் கூடிய விரைவில் வரும். அத லவகுஷா தான் நிறைவேற்ற போறாங்க. ஸ்ரீராமர் இங்க வந்தது அதோட ஆரம்பம் தான் சொல்றாரு. அங்க கட் பண்ணா அரண்மனையில ஸ்ரீராமர் தன்னோட தம்பி பசங்க கிட்ட லவகுஷாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. காட்டுக்குள்ள 2 பசங்களை பார்த்தேன், ரொம்ப நல்ல பசங்க தெரியுமா அவங்கள மாதிரி அப்படின்னு பெருமையா பேசுறாரு. அப்போ ஒரு பையன், கண்டிப்பா அந்த பசங்க காட்டுவாசி பசங்களா இருக்க வாய்ப்பு இல்ல, எங்கள மாதிரி ராஜகுமாரர்களா தான் இருக்கணும்னு ஏதோ யதார்த்தமா பேச, ஸ்ரீராமர் ஒருவரோட குணநலன்கள் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் அவங்க ராஜ குடும்பத்துல பிறக்கிறதுனாலதான் கிடையாது, அவங்களோட வளர்ப்பு முறை வளர்க்கிற சூழல் தான். ராஜகுமாரரா அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெரிய இடத்து பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாப்ல. அப்ப இன்னொரு பையன், லவகுஷா விட அப்ப நாங்க தான் பெஸ்ட்னு சொல்றேன். இதை கேட்டுவிட்டு தன்னை சிறந்தவனாகவும் மத்தவங்களை தாழ்ந்தவனாகவும் நினைக்கிறது அகங்காரங்கன்னா, அகங்காரம் என்னைக்குமே ஆபத்து, அப்படி யோசிக்காதீங்கிறாப்ல. அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, இருந்தாலும் நாங்க லவகுஷாக்களை விட அதிர்ஷ்டமானவங்க தான். ஏன்னு ஸ்ரீராமர் கேட்டா, ஏன்னா எங்க கிட்ட தான் ஸ்ரீராமரே இருக்காரு, எங்களுடைய காலை தொடங்குவதும் அவர்கிட்ட இருந்துதான், இரவு முடிவதும் அவரோட தான் சந்தோஷமா சொல்றானுங்க. இந்த மாதிரி யாரப்பா உங்ககிட்ட பேச கத்து கொடுத்தான்னு ஸ்ரீராமர் கேட்டா, வேற யாரு பெரியப்பா, எங்க அப்பா அம்மா பாட்டி அப்படின்னு வரிசையா எல்லாரோட பேரையும் சொல்லிட்டே போக, ஸ்ரீராமருக்கு திடீர்னு ஒரு யோசனை வர, பசங்களை அனுப்பி வச்சுட்டு ஹனுமாரை கூப்பிட்டுட்டு ஆசிரமத்துக்கு போய் பார்க்க சொல்லி, இங்க சீதா இருக்கிற ஆசிரமத்துக்கு போய் பார்க்க சொல்றாரு. ஏதோ ஒரு வேலையை தர்றாரு. அங்க கட் பண்ணா இங்க லவகுஷா தீரான்னு சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீராமரை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்போ தீரா ஹனுமாரை பத்தி பெருமையா பேசுறாரு. அவர் எப்படி சின்னதா இருந்து உடனே பெருசா மாறினாரு, ஹனுமார் ஜி வேற லெவல் இல்லையா அப்படின்னு கற்பனையிலேயே மிதக்கிறான் தீரா. அப்புறம் நீங்க எல்லாரும் ஸ்ரீராமர்னு மட்டும் தான் கோஷம் போட்டீங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஸ்ரீராமருக்கு மட்டும் தான் கோஷம் போட்டீங்க, ஏன் ஹனுமார் ஜிக்கு கோஷம் போடல, ஜெய் ஹனுமான் ஏன் நீங்க சொல்லல, எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ண தம்பிகார உடனே, தீரா ஸ்ரீராமர்ங்கிற பெயரை கல்லுல எழுதி தண்ணியில தூக்கி போட்டதுக்கு அந்த கல்லே தண்ணியில மிதந்துச்சு, அதே மாதிரி ஹனுமார் ஜின்னு அவரோட பேர் எழுதி போட்டா கல்லு மிதக்குமா, நாங்க எல்லாரும் எங்க கண்ணால ஸ்ரீராமரோட மகிமையை பார்த்தோம், கல்லு மிதந்தது, அதே மாதிரி ஹனுமாரோட மகிமையை ஒன்னால நிரூபிக்க முடிஞ்சா நாங்களும் ஜெய் ஹனுமான்னு சொல்றோம் அப்படின்னு பசங்க கேக்குறானுங்க. உடனே தீரா மலை மேல இருக்கிற பாறையை பார்த்துட்டு அங்க போக மலை மேல ஏற ஆரம்பிக்கிறான். எதுக்குடா இப்ப மலை மேல ஏறன்னு பசங்க கேட்க, அதற்கு தீராவோ, நான் அந்த பாறை உச்சியில இருந்து அப்படியே கீழே குதிக்க போறேன், கீழே குதிக்கும் போது நான் ஜெய் ஹனுமான்னு சொல்லி கூப்பிடுவேன், வேணா பாரு என் ஹீரோ அந்த ஹனுமாரே வந்து என்ன காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்க, லவகுஷா எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இல்ல தம்பிகாரன் தான் கிண்டல் பண்றான், அண்ணங்கார ரொம்ப சீரியஸா தம்பியையும் மத்தவங்களையும் கம்முன்னு இருங்கடா, இப்படி எல்லாம் சீண்ட கூடாதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு, தீரா கீழே வா அங்கெல்லாம் போகாத ஆபத்து அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா தீரா மூத்தவன் பேச்ச கேட்காம மேல போயிட்டே இருக்கிறான். லவகுஷா பயந்து போய் தீராவை தடுக்க மலை மேல இவங்களும் ஏறாங்க. தீராவோ பாறை இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கே வந்து நின்னுட்டான். வேண்டாம் தீரா குதிச்சிராத, நாங்க ஹனுமாருக்கு கோஷம் போடுறோம், அவ்வளவுதானே நாங்க கோஷம் போடுறோம், ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் கூட சொல்லி பாக்குறானுங்க. அந்த கோஷத்தை கேட்டதுமே தீரா ரொம்ப சந்தோஷப்பட்டு, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கால்வலிக்கு எவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வரான். ஆனா அப்போன்னு ஒரு சின்ன கல்லு தடுக்கி விட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. மலை மேல இருந்து கீழே விழுகிறான். நல்ல வேலை பாறையோட விளிம்புல பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க பயத்துல ஜெய் ஹனுமான் அப்படின்னு கோஷம் போடுறான். ஆனாலும் ஒண்ணு வேலைக்காகல, பாரம் தாங்காம கடைசியில கையை நழுவ விட்டுறான். தொப்புன்னு கீழே விழுந்து அப்படியே விழ ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. சரியா நம்ம ஹனுமாரே அங்க வந்து தீராவை காப்பாத்திறாரு. அவர் கையை விரிக்க அதுல தீரா வந்து லேண்ட் ஆகிறான். இன்னும் தீரா கண்ணை திறக்காமையே ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான்னு பயத்துல அப்படியே வேண்டிக்கிட்டே இருந்தவன் இப்பதான் கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஹனுமாரே என்ன வந்து காப்பாத்திட்டாரான்னு ஆச்சரியப்படுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு லவகுஷாவும் மத்த பசங்களும் உண்மையாக மனதார சந்தோஷமா இப்போ ஜெய் ஹனுமான் ஹனுமாரோட கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு சீதா தேவி வானத்தை பார்க்க அங்க ஹனுமாரை பார்த்துட்டு மகனே அப்படின்னு சீதா கூப்பிடுறாங்க. இது ஹனுமாருக்குமே கேக்குது. உடனே தாயே என்ன இது, என் தாய் சீதாவின் குரலாக இருக்கிறதே, அப்போ என் தாய் இங்கதான் இருக்கிறாங்களா, தேவி எங்க இருக்கிறீங்கன்னு தேவி இருந்த அந்த சைடு பக்கம் திரும்ப தீராவை அப்புறம் கீழே இறக்கிட்டு விட்டு நார்மல் சைஸுக்கு வந்து தேவியை தேட ஆரம்பிக்கிறார். தீராவுக்கு இது கனவா நனவான்னு புரியாத அளவுக்கு ஆச்சரியத்திலையும் சந்தோஷத்திலையும் அப்படி மூழ்கி போய்கிட்டு இருக்கும் போது இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்க தன்னையே கிள்ளி பாக்குறான். தாயே தாயே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு ஹனுமார் தேட ஆரம்பிக்க சீதா தேவி அழுதுகிட்டே ஒளிஞ்சுக்கிறாங்க. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.